தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. பஞ்சபட்சி புத்தகம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும், எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் 220 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 7/4/2025 அருமையான திங்கட்கிழமை காலையில் கொண்டத்து காளியம்மன் கோயிலில் அன்னதானம் துவக்கி வைப்பதற்காக வருகிறேன். கொண்டத்தம்மன் என் வாழ்க்கையில் ரொம்ப நான் சிரமப்பட்ட காலங்களில் நான் அந்த கோயிலுக்கு ஒரு 2-3 டைம் போயிருக்கேன். போய் காலில் விழுந்து அந்த அம்மாட்டெல்லாம் வேண்டியிருக்கேன். நம்ம திருப்பூர்லேருந்து அப்போ 3 சக்கர ஆட்டோ வச்சுருந்த மளிகை கடைக்கு, அந்த ஆட்டோவில் எங்கள் அம்மா, என் மனைவி, என் குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சுட்டு நானே அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு நேராக கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போய் நிறுத்திக்கிட்டு அந்த அம்மாட்ட போய் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்டுலாம் வந்தேன். அம்மா என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நினைவுகள்லாம் இப்பொழுது வருகிறது. அதே கோயிலுக்கு நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அன்னதானத்தை துவக்கி வைக்கும்போது அந்த அம்மாவுடைய சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வளர்ந்துட்டோம்லாம் கிடையாது, அதெல்லாம் மேட்ரு இல்லை. அந்த அம்மாவுடைய சக்தி என்ன? ஒருவன் எங்கு படித்தானோ அதே பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியராக வருவது, ரொம்ப பெருமை. அந்த மாதிரி நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் என்னை அங்கே அவங்க அழைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவே என்னை அழைப்பதாக அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு நான் அங்கே வர்றேன். ஸோ 7ஆம் தேதி நம்ம 100% அங்கே வர்றோம். இது நான் மரியாதைக்காக வரவில்லை, என்னுடைய நன்றி கடனை நான் காணிக்கையாக்குகிறேன். கண்ணீர் சிந்த என்னுடைய நன்றி கடனை நான் காணிக்கையாக்குவதற்காக கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு நான் வர்றேன். எல்லோரும் வாங்க, ஒன்றாக சந்திப்போம். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான சுபமுகூர்த்தம், உலக சுகாதார தினம். அதிகாலை 12:25 நவமி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு தசமி. காலை 10:39 வரைக்கும் பூசம். அதன் பின்பு ஆயில்யம். இரவு 9:21 வரைக்கும் திருதி நாமயோகம் இருக்கிறது. திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு சூலம் நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதிகாலை 12:25 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு பிற்பகல் 12:19 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். திங்கட்கிழமை சந்திரன் வழிபாடு. திங்கட்கிழமை அன்னைக்கு அன்னதானம் மிக சிறப்பான விஷயம். நேரலையும் வர இருக்கிறது, நான் நேர்லையும் வர இருக்கேன். இரண்டையும் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை
இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி, 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி, 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி, 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.